இவர் வந்து அகத்தியன்கிற அவர் வந்து உங்க வேலு கொடுத்துருக்காரு. ஆமா, கோல்டு வேல் கொடுக்குறாரு. அவர் நூல்தாங்கும் சீடர் வேல் என் கையில் கொடுக்குறாருங்க ஐயா. வேலை வச்சு வழிபட்டு வா, அவன் வினை நீங்கி விடு. அவர் வடிவத்துல வாராரா? இவரோட ரூபத்துல வாராரு. ஆமாங்க, அவரோட ரூபத்துல வந்து என்கிட்ட அழுதுகிட்டு கொடுக்காரா? ஆமாங்க, நானும் அழுதுட்டு வாங்குறேங்க அந்த வேலுது. என்ன சொல்லுதாரு? இந்த வேலை வச்சு வழிபட்டு வா, உன் வினை படிப்படியே நீங்கி வரு அப்படின்னு சொல்றாருங்க. இன்னொரு வேல் சில்வர்ல வந்து கொஞ்சம் பெரிய வேலை இருக்குதுங்க. இன்னொரு வேல் சில்வர்ல வருதுங்க, பெரிய வேலை இருக்குது. அவர் முதுகுல இருந்து என்னுடைய முதுகுக்கு வந்து உள்ள போகுதுங்க அந்த வேல். அப்படியா? இவர் முதுகுல இருந்து வருதா? ஆமா, அவர் முதுகுல வந்து வருது. அது ரெண்டாவது சில்வர் வேலுங்க அந்த வேலு. அப்புறம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் வந்துருதுங்க. அமாவாசை அன்னைக்கு குலதெய்வங்களா வந்து பேசுது. ஆமா, முன்னோர்கள் மூத்தோர்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில தவத்துல இருக்கிறத காய்ச்சி நீங்க வாழைச்சித்திர ஐயாவும் அகத்தியர் ஐயா மஞ்ச வேஷ்டி கட்டிட்டு மாலை போட்டுட்டு உள்ள சபைக்குள்ள போறீங்கய்யா. 2 பேருமா? ஆமாங்க ஐயா, ஒன்னா போறீங்க. பார்த்தா அந்த காட்சி 3 காட்சிங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அருள் இறை மங்கள பெருமகா சபை அமைய காரண காரிய நிலையாய் அகத்தியன் அமர்ந்த தலமாம் தென்பொதிகை தலமதிலிருந்து உயர் நிலை கொண்டு அத்தலமதிலிருந்து அகத்தியன் புறப்பட்டு வந்து அமர்ந்த சபையாக உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபை அமைந்திருக்கும் தென்பொதிகை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஏற்றமிகு சபையினுடைய கிளை சபையாய் உயர்ந்து நிற்கின்ற நல் தலத்திலிருந்து ஆசான் அழைத்து வர சித்தனை கண்ட நாளது முதல் துவங்கிய கர்ம வினையகளும் நிலை என்பது படிப்படியாக நடந்தேறி கொண்டிருக்கின்ற அற்புத அபூர்வ அதிசய நிகழ்வை தாங்கிய சீடனே வாழ்த்துகின்றோம். அந்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. படிப்படியாக அகத்தியன் உருவத்தில் அகத்தியன் என்னும் நாமம் கொண்ட சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக சூட்சம நூலை தாங்கி இருக்கும் அவன் கரமதிலிருந்து அவன் கண்களில் நீர் வழிய உமக்கு கொடுத்த அத்தகைய அருள் வேல் பகிர்வு நீர் பெற்றுக்கொண்டது. அதனை கண்ட ஆனந்த நிலையோடு அகத்தியனுடைய கண்ணீர் எங்கிருந்து வந்ததென்று தெரியுமோ, அது பாதாள கங்கா நதி நீரில் சிவமகா வாழை சித்தன் தவமிருந்த நீரினை யாம் அகத்தியன் கமண்டலத்தில் எடுத்து சுமந்து வந்து உன்னுடைய கர்மவினை நீக்குவதற்காக யாம் தெளித்த அந்நீரானது இவன் கண்ட தவ புண்ணிய ஆனந்த நீராக அகத்தியன் கண்களிலிருந்து வழிய அதனை கண்டு நீர் ஆனந்தப்பட்டு உன் கண்ணீர் வழிந்த கோலமே அது என்று அகத்தியன். அதில் இன்னொரு சூட்சமும் அடங்கி இருக்கின்றது. என்னவெனில், உயர் நிலை கொண்ட இறை சபை சீடர்களுக்கென்று சித்தர்களும் சிவத்தின் திருவடியில் சென்று கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்பது நிச்சயம் என்று சீடர்களது கண்களிலிருந்து வருகின்ற வினைதீர கர்ம வினைதீர சரணாகதியோடு வடிக்கின்ற நீர் கண்டு அகத்தியன் கண்களில் வருகின்ற நீர் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இரு நீரும் சரணாகதி நீரும் சரணாகதி என்னும் தத்துவத்தை பரப்புகின்ற சிவமகா வாழை சித்த நீரும் சிவத்திருவடியை சரணடைகின்ற பொழுது என்ன நிகழும் அதுதான் நிகழும் என்று கூறுகின்றோம். எப்படி நிகழ்ந்தது? நீர் உரைத்தாயே வெண்மை நிற வேல் இவனுடைய பிறமுதுகிலிருந்து எடுத்து உனக்கு சூட்டப்பட்டது என்று அதன் சூட்சமம் படிப்படியாக நீர் உணர்வாய் என்ற அது இறை தவ பேராற்றல் கொண்ட அற்புத நிலையை உணர்த்துகின்ற சூட்சம பகிர்வு என்ற அகத்தியன். உன்னுடைய குலதெய்வம் கண்களுக்கு தெரிவது குலதெய்வ ஆற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது? இறை சபையை நாடி வருகின்ற பொழுது இறை சபையை நாடிய பின்பு முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் அவர்கள் மனம் குளிர்கின்ற பொழுது குலதெய்வம் அவர்கள் வணங்கிய குலதெய்வம் உன்னை வணங்க வந்து நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். இறை சபை நாடி வருகின்ற ஒரு சீடனை குலதெய்வமே வணங்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஆனந்தப்படுகின்றது. சபை நாடி வருவதற்கு சென்று விட்டான், அவன் கர்ம வினை தீர்வதற்குரிய அற்புதமான நிலையை நோக்கி யாமே புரியாத அற்புதமான ஆற்றலை ஒரு இறை ஆற்றல் கொண்ட சபை நோக்கி வருகின்ற பொழுது எம் பணியும் அதனை இணைந்து நடத்துவோம் என்று உனக்கு கொடுத்த காட்சி என்ற அகத்தியன் அற்புதமாய் இதுகாரும் நடந்து வந்த அற்புத நிலை இவன் கண்களுக்கு இச்சீடன் கண்களுக்கு தெரிகின்ற நிலையும்
நீர் அமர்ந்திருந்த தவ தடம் அது. ராமர் சீதா பிராட்டியோடு இணைந்து லட்சுமண கோலம் இருந்த அத்தகைய திருவுருவ படத்தின் அருகாமையில் நீர் இருந்து தவம் கண்ட காட்சி உனது அருகாமையில் இருந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி அளிக்கின்ற மகாவிஷ்ணு மஞ்சள் நிறவுடை அணிந்து இருவரும் உள் சென்றார்களே, அவர்கள்தான் உனக்கு சுபிட்சம் அளிக்கின்ற அற்புதர் ராமனும் லட்சுமணனும் என்ற அகத்தியன் ஆசீர்வாதம். கண்ட காட்சி இச்சீடனுக்கு உன்னை ஆசீர்வதிக்கின்றார்கள். மூவரும் இருவரும் உன்னை ஆசீர்வதிக்கின்றார்கள். அத்தகைய ஐவரும் இணைந்த அற்புதமான கோலம் கண்ட நிலைதனை நீர் உணர்த்தினாய். யாம் அதனை அர்த்தத்தை உரைத்தோம் என்று நல்ல ஆசீர்வாதம். நம்ம நன்றிங்க. ஓம் அகதீசாய நம. சிவமகா வாழைச்சித்த தேவாய நம. ஓம் அகதீசாய நம. ஆன்மீக